ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எஸ்டர்டே நம்ம எஸ்பிஓ பற்றி லைவ் மீட்டிங் வச்சுருந்தார் சங்கர் சார். அந்த லைவில் என்ன விஷயம் பேசுகிறாங்கன்னு நீங்கள் சங்கர் சார் வயசில் கேளுங்க. வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். கமெண்ட்ஸ் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வாய்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, கிளியரா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, கிளியரா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஓகே, ரைட். நம்ம லைவ்ல வந்து எஸ்பிஐ லைவ் எப்போ போவோம் அப்படின்னா பிரேக் வரதுக்கு முன்னாடி லைவ் போவோம். இது தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றது லாஸ்ட் டைம் இருந்தா தெரியல, யூடியூப்ல இருந்தா தெரியல. சரி, ஓகே, ரைட். கமெண்ட்ஸ் என்னோட வாய்ஸ் கிளியரா இல்ல அப்படின்னா எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க. ரைட், இருக்காங்க 3700 மெம்பர்ஸ். 3 lakhs மெம்பர்ஸ்க்கு 3700 மெம்பர். ரொம்ப சந்தோஷம். யூடியூப் தானே, பார்த்துக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் ஆர்பிஐ இஷ்யூஸ். ஏன், என்ன, எப்படி சால்வ் ஆச்சு, அவ்வளோதான். முடியும். நம்ம ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரமாக ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடுத்தது நாம நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இன்னைக்கு பிளான் பப்ளிஷ் பண்ண போகிறது இல்லை, சரிங்களா? எனக்கு பிளான் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நிறைய நாள் இல்லை, சரிங்களா? அதை நான் சொல்கிறேன். ஒன்று பார்க்கலாமே. ரைட், நிறைய விஷயங்கள் இங்கே இந்த லோகோ சுற்றி 1 2 3 நம்பர் போட்டிருப்போம். அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், அதில் ஓரளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், நாம் இந்த இஷ்யூஸை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே, ரைட். இந்த ஆர்பிஐ இஷ்யூஸ் ரொம்ப சிம்பிளுங்க. அது யார் அப்படிங்கிற விஷயத்தை இப்போதைக்கு நான் சொல்ல போகிறது இல்லை. அதுவும் காரணமாக தான், அதுவும் நமக்காக தான், சரிங்களா? நமக்காக ஒரு சில ரீசன்ஸ்க்காக அது யாரும் சொல்லல, அவ்வளோ. கண்டிப்பா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது மட்டும் கிளியர் ஆகுங்க. நீங்க உடனே அகைன்ஸ்டா ஆப்போசிட் இருக்கிற கம்பெனி எல்லாம் நினைச்சாங்க. அவங்க பார்ட் ஜாப் கம்பெனி கிடையாது, அவங்க ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 2 3 செக்ஷன்ஸ் அந்த கம்பெனி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓ உடைய எந்த இன்ஃபர்மேஷனுமே, ஃபுல் டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியாது. எஸ்பிஓ என்ன, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இதை பத்தின எந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனுமே இல்லாம வெறும் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்க கன்சர்ன் இதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனி தான் இப்படி பண்ணிருக்கு. ஸோ எஸ்பிஐ பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாம ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி ஓகே பார்ட் ஜாப் கம்பெனி ஆள் சேர்த்து வேணுமா, ஓகே விளம்பரம் பார்த்தா காசு வருதுன்னு சொல்றாங்களா, அவங்க கண்டிப்பாக ஃபேக் தாங்க. ஆர்டிகல் ரீட் பண்ணணும், ரேட்டிங் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா ஃபேக்குங்க, ஏமாத்த வேலை. அவ்வளோதான் நாலேஜ். ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு பேசிக்கா என்ன நாலேஜ் இருக்குமோ பார்ட் டைம் ஜாப்னாலே ஃபேக், அவ்வளோதானே. அது காலகாலமாக தொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த நாலேஜ் பேஸ் பண்ணி மட்டுமே அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கொடுத்தவங்க கொஞ்சம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால அது அந்த டிபார்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வெரிஃபை பண்ணாங்க. இவங்க தான் சரியா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லாம கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெரிஃபை பண்ண அந்த டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா வெரிஃபை பண்ணலாம். அதையும் அவங்க பண்ணல. எந்த அளவுக்கு வெரிஃபை பண்ணாங்க, ஒரு 2 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வெப்சைட் ஓபன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எல்லா பேஜ் எடுத்துருக்காங்க. பட் ஆனா கான்டாக்ட் பேஜ் மட்டும் உங்களுக்கு தெரியல. கான்டாக்ட் பண்றதுக்கு நாங்க ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தோம். கூகுள் போட்டு சர்ச் பண்ணோம். ஒரு மொபைல் நம்பர் வந்து 6161 அந்த நம்பர் கால் பண்ணி பார்த்தோம். அது ரீச் ஆகல. நம்ம வெப்சைட் ஓபன் பண்ணி வெப்சைட்ல இருக்கிற எல்லா பேஜஸும் எடுத்து அவங்களுக்கு கான்டாக்ட் பேஜ் அதுல இருக்கிற மெயில் ஐடிஸ் அவங்க தெரியல. அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணணும்ன்ற அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியல. அது தெரியலையா இல்ல வேணும்னே பண்ணலையா அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்ல சம்பந்தப்பட்டவங்க கேட்டா தெரியும். சரி, இதுதான் அவங்களுடைய அந்த ப்ராப்பரா வெரிஃபை பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். ஏன்னா வெப்சைட்ல போயிருக்காங்க, எப்படி பேஜஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ரூஃபா சப்மிட் பண்ணும்போது கான்டாக்ட் பேஜ் மட்டும் அந்த ரிப்போர்ட்ல ரிப்போர்ட்ல கிடையாது. சோ கான்டாக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்ல அப்படின்னு தான் போட்டுருக்காங்க. அப்ப கான்டாக்ட் பேஜ் என்னாச்சு, அதுல எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம், மெயில் கொடுத்துருக்கோம், நேரடியாக வரதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சோ நாங்க கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம், அந்த நம்பருக்கு ரீச் பண்ண முடியல. நேரடியா போயிருந்தோம், கேட் க்ளோஸ்ல இருந்தது. மோஸ்ட்லி கேட் க்ளோஸ்ல தான் இருக்கும். அங்க ஒரு காலிங் பெல் போட்டு வச்சிருப்பாங்க. யாராவது ஆபீஸ் ரிலேட்டடா வந்தவங்க என்ன சூப்பர் மார்க்கெட்டா இல்ல வேற என்ன துணி கடையா எப்பயும் ஓபன்லயே வச்சிருக்காங்க. ரைட், அங்க நிறைய நாய் தொலைகள் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ஸ்டாஃப் எல்லாம் உள்ள வரும்போது லாக் பண்ணி வருவாங்க. உள்ள லாக் பண்ணி வருவாங்க. உள்ள எல்லாம் ஓபன்ல தான் இருக்கும். மெயின் கேட் மட்டும் க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அங்க ஒரு காலிங் பெல் வச்சிருக்காங்க. அதுக்கு அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த போட்டோ எடுத்துக்காங்க. வெளியே நின்று கேட் க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அங்க பைக்ல ஸ்கூட்டில நின்னுட்டு இருக்கு. பைக் ஸ்கூட்டில அதுல ஒரு ஸ்டாஃப் கூட நின்னு இருக்கு. அதுவும் சேர்த்து இருக்காங்க. காலிங் பெல் இருக்கிற போட்டோ அதுவும் சேர்த்து இருக்காங்க. பட் காலிங் பெல் அடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீ ஸ்டாஃப் உள்ள இருக்காங்க, காலிங் பெல் கேட்கணும். சோ வெளியே நின்னு போட்டோ எடுத்து இருக்காங்க. இதோட பொறுமை என்னன்னா அங்க கான்டாக்ட் நம்பர் போட்டு எழுதி ஒட்டி இருக்கு.
எல்லாத்தையும் சேர்த்து நம்பர் இருக்காங்க. பட் ஆனால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணணும், அந்த 616 நம்பர் கிடையாது. சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் தான் 75 நம்பர், அந்த நம்பர் போட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த நம்பர் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துவாங்க, 90% ஆஃப் கால்ஸ் எடுத்துவாங்க. ரைட்? அப்படி இருக்கும்போது அந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணல, காலிங் பண்ணல அடிக்கல. பட் நாங்கள் அதை எப்படி போட்டு ரிப்போர்ட்ல நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம். ஆஃபீஸ் க்ளோஸ்ல தான் இருந்தது. நேரடியாக போய் செக் பண்ணது ஆஃபீஸ் க்ளோஸ்ல தான் இருக்கு. அப்போ உள்ள ஓப்பன் தான் இருக்கு. ஜாதி என்ன ஃபுல்லா சிவல கட்டி இருக்காங்க, உள்ள என்ன நடக்குது தெரியாது இருக்கிறது. நம்ம ஸ்டாஃப்க்கு யாராச்சும் வந்தாங்கன்னா உட்காந்து அத்தனை தடவை காலிங் பண்ணிப்பாங்க, நின்று தட்டுவாங்க, இறங்கி வரதுக்குள்ள ரைட் என்ன ரிசப்ஷன்ல மார்க் ஆல்ரெடி நிறைய பேசிருக்கும். சரியா? தேவையில்லாத வேலை இருக்கிற வேலையை பார்க்குறது எல்லாம் நம்ம எல்லாரும் மேலே இருப்பாங்க. அவங்க அங்கே இறங்கி வரதுக்குள்ள அத்தனை தடவை காலிங் பண்ணிப்பாங்க, அத்தனை தடவை டோர் தட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கூட அவங்க பண்ணல. ரைட்? பக்கத்தில் கேட்டு பார்க்கலாம், கேட்டு அவங்களே தெளிவாக சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்கும். காலிங் பண்ணி நம்பர் எழுதி பாருங்க, நம்பர் கால் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்க, அவங்களே யார் பக்கத்தில் கேட்டாலும் சொல்லுவாங்க, எதுக்கு ஆப்போசிட் கேட்டாலும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அதையும் பண்ணல. ஸோ இந்த ஆஃபீஸ் நாங்கள் நம்பர் ரீச் பண்ணோம், ரீச் ஆகல. நேரடியாக போய் பார்த்தா ஆஃபீஸ் க்ளோஸ்ல இருக்கு, ஓப்பன்ல இருக்கும்போது க்ளோஸ்ல இருக்கு போட்டுருக்காங்க. அந்த கம்பெனி பிரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு, நாங்களும் செக் பண்ணி பார்த்துட்டோம், அந்த மாதிரி தான் இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐக்கு. ஸோ ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ப்ளஸ் இந்த சம்பந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டும் அது வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ கமெண்ட்ஸ் கிளியரா இருக்கா? பைசா ஏதாவது பிரேக் ஆகல? ஸோ இவங்களும் இவங்க சைட்ல வந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. ஆமா அந்த கம்பெனி அப்படி தான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ரிப்போர்ட் போட்டுருக்காங்க. ஸோ இது ரெண்டு இடத்துல இருந்து வரும்போது ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, அட்லீஸ்ட் ஆர்பிஐ ஆச்சு கொஞ்சம் இன்னும் கிளியரா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா அந்த ரிப்போர்ட் என்ன ஏதுன்னு சம்பந்தப்பட்ட இதை வெரிஃபை பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. இவங்க வந்து இது மாதிரி ஒரு கம்பெனி நடக்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குற டிபார்ட்மெண்ட், அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் என்ன இது மாதிரி இருக்காரு வெரிஃபை பண்ணிட்டு ஆர்பிஐக்கு தெரியப்படுத்த முடிஞ்சு போச்சு. பட் அது உண்மையா அப்படிங்கறத ஆர்பிஐ ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்து பண்ணியிருந்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவங்களும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செக் பண்ணல, கம்பெனி எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, நிறைய நம்ம வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. ரைட்? பிளாக் பண்ணிட்டு டொமைன் ரெஜிஸ்ட்ரியில இருந்து தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? அதுவும் என்ன வந்திருக்கு டொமைன் ரெஜிஸ்ட்ரியில எம்எல்ஏ ரிலேட்டடா நீங்க பிசினஸ் பண்றீங்க, அதனால உங்க சைட் பிளாக் பண்றோம். நீங்க வந்து சென்னை சைபர் கிரைம் கான்டாக்ட் பண்ணுங்க, ஒரு மெயில், அந்த மெயில் போட்ட உடனே அன்னைக்கு அடுத்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் வெப்சைட் அப்படிங்கிற மெயில் வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? செகண்ட் வெப்சைட் SBO2.org ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மெயில் போறோம். ஸோ என்ன ப்ராப்ளம், எதனால எங்களுடைய வெப்சைட் பிளாக் பண்ணி அப்போ எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாது. எதனால கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டொமைன் ரெஜிஸ்ட்ரி கேட்டோம், அவங்க சைபர் கிரைம் சென்னை அசோக் நகர் சைபர் கிரைம் மெயில் கொடுத்து நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், அவங்க கான்டாக்ட் பண்ணோம். ஸோ கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அங்க இருந்து வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அந்த கான்டாக்ட் நம்பர்ல நம்ம கால் பண்ணி சொன்னாங்க. எல்லாமே அன்னைக்கு உடனே நடக்கிற விஷயங்கள் கிடையாது, கொஞ்சம் டிலே ஆச்சு. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, வேற ஒரு கான்டாக்ட் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ வாட்ஸ்அப்ல கேளுங்க அப்படின்னாங்க. வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்க இது வந்து எங்களுக்கு ஆர்பிஐல இருந்தா இன்புட் வந்தது, ஸோ நீங்க வந்து ஆர்பிஐல கேட்கணும். ஸோ இந்த விஷயமே எங்களுக்கு தெரியுது, ஆர்பிஐல இருந்து வந்தது எங்களுக்கு 11ஆம் தேதி நம்ம இன்னும் பிளாக் ஆச்சு, நவம்பர் மாசம் 10-11 பிளாக் ஆச்சு. ரைட்? ஸோ அந்த மந்த் எண்ட்ல தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆர்பிஐல இருந்து தான் இன்புட் வந்திருக்கிற விஷயமே நமக்கு தெரிய வருது. ரைட்? ஸோ ஆர்பிஐ யார் கான்டாக்ட் பண்ணி கேட்கணும்னா ஏதோ ஆப்ஷன் இருக்கணும்ல, நீங்க ஆர்பிஐக்கு ஜெனரலா நெட்ல மெயில் எடுத்து அதுக்கு மெயில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கும் போதும் என்ன தெரியாது, ரைட் ஓகே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஸோ நீங்க நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக போகிறதுனால அந்த மந்த் எண்ட் தான் நமக்கு இந்த டீட்டெயில் தெரிஞ்சது, கிளியரான இன்ஃபர்மேஷன். ரைட்? பேங்க் சைட்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, என்ன பிரச்சனை இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கு. அவங்க கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்குது, ரெஃபரல் இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ப்ரிப்பரேஷன்ல இருக்கு, இதெல்லாம் மாற்றணும், நீங்க ஆலோசி ரெஜிஸ்டர்லாம் பண்ணணும், அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டால் இதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். ரைட்? ஸோ நம்ம இந்த படத்தில் இருக்கிற மாதிரி சொல்லலாமா? ஸோ இப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல ஒன்று டிபார்ட்மெண்ட் இன்னொன்று அது பிரைவேட் ஆர்கனைசேஷன், ரெண்டு பேருமே ஒரு ப்ராப்பரான வெரிஃபிகேஷனோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்காம கொடுத்துறாங்க. அவங்க சிம்பிளா பண்ண விஷயம், நம்ம எத்தனை லட்சம் பேர் அது பாதிக்கப்பட்டிருக்கு இத்தனை மாசமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கல, அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. அவ்வளோ ரைட்? பட் கண்டிப்பாக தெரியப்படுத்தும் எத்தனை பேர் உங்களால் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, அதுவும் நடக்கும் கண்டிப்பாக. ஓகே ரைட்? ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுது, ஓகே ஸோ வெப்சைட் பிளாக் பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட EOWக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. நமக்கு EOW நம்ம ஆஃபீஸை டேரக்டாக எப்போ கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் மாதம் 16-17 நம்ம பிரேக் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நம்ம பேங்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நம்ம பிரேக் எல்லாம் விட்டு முடிச்சிடும். ரைட்? இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு டிசம்பர் பாதி தேதிக்கு மேலே தான் EOW நம்ம முதல்ல வராங்க. ரைட்? வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம நிறைய போகணும், அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், எழுதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாள் ஓகே நாங்கள் மேலே எடுத்துக்கணும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு மறுபடியும் வேலூர் வர சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு இதே ப்ராசஸ் அங்கே நடந்துச்சு. அங்கே இருந்து அப்புறம் ஒரு 5 to 10 டேஸ் நாங்கள் இந்த அடுத்த நம்ம பார்த்துருக்கோம். 5 to 10 டேஸ்க்கு மறுபடியும் சென்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. இந்த 2 ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சென்னை வர சொல்லியிருந்தாங்க. சென்னை EOW போயிருந்தோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஸோ அவங்க இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் நிறைய ப்ரூஃப்ஸ் நீங்கள் சொல்றது மட்டுமே போதாது, இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் என்கொயரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா இது டேரக்ட் ஆர்பிஐல இருந்து வந்திருக்கு. ஸோ அப்படி வந்திருக்கும்போது அது நம்ம டீட்டெயிலாக எல்லாத்தையுமே நிறைய செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கப்புறம் அப்போ நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்ம பேச நினைக்கிறேன் சொல்லி மறுபடியும் உங்களுக்கு தெரியும், நிறைய எக்கச்சக்கமான எவிடன்ஸ் எல்லாத்தையும் நிறைய செக் பண்ணி பார்த்தாங்க. சும்மா பேப்பர் வாங்க மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் நான் சொன்னேன் ஒரு 400 to 500 பேஜஸ்க்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. சப்மிட் பண்ண ஒரு கடைசி இப்போ லாஸ்ட் கொஞ்சம் முன்னாடி நான் சைலண்டா இருந்தேன். அப்போ சொல்லி இப்போ நான் பேசுறேன், நம்ம வெப்சைட் கூட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க சப்மிட் பண்ண ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே ரைட்? வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கும். ஓகே வாய்ஸ் கிளியரா இருக்கும். இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ரைட். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அடுத்த ஒரு 2 டேஸ் குள்ள அதுக்குள்ள நீங்க டிசம்பர் மாசம் என்ன பண்ணிருக்கீங்க, SBOweb2.org.in அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கீங்க. நவம்பர் டிசம்பர் மறுபடியும் இன்னொரு சைட் ஆர்பிஐ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சைட்டை நீங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, இன்னொரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிருக்கீங்க. அது தப்பு.
கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க இன்னொரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கீங்க, ஓபன் பண்ணி பிசினஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஓகே, சோ வாய்ஸ் கிளியரா தானே? ஓகே, கமெண்ட்ஸ் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, கிளியர், ரைட். ஓகே, சோ மறுபடியும் SBI Web 2.0 அப்படின்றது ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுபடியும் ஒரு அலிகேஷன் வருது. அலிகேஷன் குற்றம் இல்லையா? அது நம்ம எதுக்காக ஓபன் பண்ணோம்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாத திடீர்னு சைட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டு டொமைன் ரிஜிஸ்ட்ல இருந்து பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மெயில் வந்து உங்க டொமைன் பிளாக் பண்ணிட்டோம், சோ MLM ரிலேட்டடான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க டொமைனை பிளாக் பண்ண சொல்லி மேல இருந்து உத்தரவு வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன கூட அவங்க டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அது கிளியரா கூட தெரிய மாட்டேங்குது. ரைட், சோ அப்படி ஒரு மெயில் வருது, உடனே பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அது ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்ன மெயில் பண்றது உடனே அது வரல. நம்ம உடனே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சோ நம்ம பேனிக் ஆகுறது, பீப்பிள் யாரோ பேனிக் ஆகுறது, பயப்படாதீங்க, ஏன் பிளாக் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்து கூடாதுன்றதுக்காக நாம என்ன பண்ணா கண்டினியூ போயிட்டு இருக்க ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குனு இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணோம், வேற ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணோம். வெப்சைட் ஓபன் பண்ணி அன்னைக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது என்ன ஏதுன்றதை நாங்க செக் பண்றோம் அப்படிங்கறத சொல்லியாச்சு. ரைட், அது ஒரு பிரச்சனை. நீங்க ஏன் மறுபடியும் ஓபன் பண்ணீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையும் முடிச்சு சப்மிட் பண்ணிட்டு மண்டே டியூஸ்டே நமக்கு லெட்டர் வந்துரும் சொல்லும் போது இந்த இஷ்யூஸ் கிளம்புது. எங்களுக்கு இது இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துச்சு. ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் ஏன்னா இந்த இத்தனை மாசங்கள்ல எவ்ரிதிங் நம்ம கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்றத யுவர் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க அதுல கிளியராகவும் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருக்காகும். ஓகே, ரைட். ஸோ நாம என்ன பண்ணணும், நோ ப்ராப்ளம் சார், நீங்க ஃபர்தரா என்ன ரிப்போர்ட் அனுப்பணுமோ சொல்லுங்க வேணும். நாங்க எங்க இருந்து ஒரு சில ரிப்போர்ட்ல அடிக்கடி கேட்பாங்க, ஸோ உங்க சைட்ல இருந்து லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே SBI சைட்ல இருந்து லெட்டர் அனுப்புங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் லெட்டர்லாம் இது சம்பந்தமா இருக்கணும், எதுக்காக இன்னொரு சைட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொல்லிடணும், என்ன பர்பஸ்க்காக இன்னொரு சைட் ஓப்பன் பண்ண வேண்டியதா. அதுக்கான ஒரே ரீசன் என்ன, மக்கள் யாரும் பேனிக் ஆகிடக்கூடாதுன்னு இருக்கிறதா. நம்ம பிசினஸ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பிசினஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதுவும் பீக்ல பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு ஜாயினிங்களா. அப்போ பேங்க்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே ஸ்டாப் பண்றோம். ஓகே, நோ ப்ராப்ளம், நாங்க ஃபாலோ பண்றோம், ஸ்டாப் பண்ணிடுறோம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், அதை தெளிவுபடுத்தணும் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு. அது ஏன் அந்த அலிகேஷனுக்குமே ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தோம் நம்ம சைட்ல இருந்து கொடுத்து, அதையும் அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் சம்பந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட் மறுபடியும் முதல்ல இருந்து என்னோட இந்த தடவை கொஞ்சம் குயிக்கா போயிடுச்சு. அது மாசக்கணக்காக போயிட்டு இருந்தனால ஈஸியா என்ன ஆயிடுச்சு, அடுத்த டிபார்ட்மெண்ட் பாஸ் ஆயிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கான அந்த அப்ரூவல் லெட்டர் கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போட்டுருந்தேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அதில் இருக்க விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சது, SBO நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது யூடபிள்யூ டிபார்ட்மெண்ட் நமக்கு சொல்லிட்டாங்க. யூடபிள்யூ சைபர் கிரைம் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த கம்பெனி இந்த மாதிரியான பிசினஸ்ல பிரச்சனையே இந்த டிபார்ட்மெண்ட் அவங்களே நமக்கு ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான விஷயம். அவங்க நிறைய கேட்டுட்டோம், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற சொல்றாங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு லெட்டருமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த கம்பெனியாலும் பண்ணவே முடியாது. பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வாங்குறது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது. எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்டா இருக்கும் எல்லாமே. அப்பதான் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கும். இல்லைன்னா நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கிளியரா இருந்தா மட்டும் அதை கொடுப்பாங்க. அதை செக் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்காங்க. ரைட், ஒரு லெட்டர் கொடுக்கணும், நெக்ஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணி சொல்லணும், அது அவங்களுக்கு கரெக்டா இருக்கணும், எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணாங்க. ரைட், நெக்ஸ்ட் இந்த என்னதான் அப்படி சொன்னாங்க அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன், இந்த டிபார்ட்மெண்ட் RBI எல்லாமே என்னதான் சொன்னாங்க, SBI மேல என்ன குற்றம், அலிகேஷன் குற்றங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து SBI வந்து ஒரு MLM பிரமிட் ஸ்கீம். இது இப்போ நீங்க ஃபேமஸா கேட்டுட்டு இருக்கிற வேர்ட்ஸ் தான், இது ஒன்றும் அவ்வளோ விஷயம் இல்லை. இது MLM பிரமிட் ஸ்கீம். அது அந்த மெத்தட்ல என்ன ஆகுது, பிரைஸ் சிப்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீமுக்கு என்ன ஆகுது, டைரக்ட் செல்லிங் ஆக்ட் படி இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செக்ஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அகைன்ஸ்ட் SBI. இதுதான் இந்த இவ்வளவு நாளா நடந்துட்டு SBI மேல ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்ல FIR நடக்குது. ஓகே, அலிகேஷன் அந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இப்போ இதுக்கு ஆக்ஷன் யார் எடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆக்ஷன் யார் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு லிமிட் மேல போயிடுச்சு, ஃபண்ட்ஸோட வேல்யூ அதிகமா போகுதுன்னா அது எங்க போயிருக்கும், அது EOW தான் போயிருக்கும். ரைட், எல்லா கேஸுமே நீங்க பாக்குற எல்லா கேஸுமே EOW டான்பிட் கோர்ட்னு சொல்லுவாங்க. இது இந்த 2 டிபார்ட்மெண்ட் 2 விஷயம் தான் எவ்ரிதிங். எல்லா கேஸும் அதான் போயிருக்கும். ரைட், சோ அவங்களுக்கு அதை தெரியப்படுறாங்க, இந்த செக்ஷன்ஸ் எங்க வருது, சோ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், நாங்க செக் பண்ணிட்டு வந்து நாங்க செக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரைட் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவரோட நமக்கு வந்தாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ SBO சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா, SBO MLM பிரமிட் ஸ்கீம் கிடையாது. முதல்ல பிரமிட் ஸ்கீம் MLM பிரமிட் ஸ்கீம் என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், நீங்க உட்கார்ந்து நெட்ல பாருங்க, அதை உட்கார்ந்து நீங்க பேசிட்டு தேவையில்லை நினைக்கிறேன். ஓகே, சோ அப்படி இருந்தா தான் பிரமிட் ஸ்கீம். நம்ம எப்படி பிரமிட் ஸ்கீம் நம்ம சிம்பிளா சொல்லணும்னா லெவல் பேஸ்ட் இன்கம் அது கொடுத்தா மட்டும்தான் அது பிரமிட் ஸ்கீம் தேவை வரும். ஓகே, டைரக்டா நான் ஒரு கம்பெனில உள்ள ஜாயின் பண்றேன், இப்போ நான் சொல்ல விஷயம் அந்த கம்பெனி யூஸ் ஆயிட்டு அதுக்கு மாதிரி பிளான் பண்ணலாம், பண்ணுங்க, தப்பு இல்லை, பண்ணுங்க. உண்மையிலேயே பிசினஸ் பண்ணலாம் அப்படி பண்ணுங்க. ஆனா நிறைய பேர் ஆப்போசிட் பர்சன் பண்ண செய்வாங்க, அதுக்கு நம்ம முன்பு பார்க்க. பட் ரூல்ஸ் என்னன்னா, நான் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணா நான் யாரையாச்சும் ரெஃபர் பண்றேன்னா பண்ணலாம், அதெல்லாம் சட்டப்படி குற்றமே கிடையாது. ஓகே, லெவல் பேஸ்ட் நான் ஒரு 5 பேர், அவங்க ஒரு 5 பேர், அவங்க அங்க ஒரு 5 பேர், இப்படி லெவல் 1 லெவல் 2 லெவல் 4 அவங்க போக போக அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு இன்கம் வரும். தேர்ட் லெவல் போனா இன்கம், ஃபோர்த் லெவல் போனா இன்கம், செகண்ட் லெவல் போனா இன்கம், அப்படி லெவல் பேஸ் பண்ணி நமக்கு இன்கம் வருது அப்படின்னா நம்ம கூட ஒரு வச்சிருந்தோம், அது இன்ட்ரோ போனஸ் சொல்லிட்டு. ரைட், சோ அவங்க கம்பல்சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசி வந்து விஷயம் இன்ட்ரோ போனஸ் பேச்சே இருக்கக்கூடாது சொல்றாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சோ ஏன்னா அது இன்ட்ரோ போனஸ் எப்படி இருக்குன்னா லெவல் பேஸ்ட் இருக்கு, சரிங்களா? அதனால நீங்க இன்ட்ரோ போனஸ் கொடுக்காதீங்க, லெவல் பேஸ்ட் இன்ட்ரோ போனஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்க டோட்டலா நமக்கு யூசர்ஸ்க்கு என்ன தேவை, எவ்வளவு இன்கம் தேவை, அதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் ரெடி பண்ணியாச்சு, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, சோ கவர்மெண்ட்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை நாங்க பண்ணல, அவ்வளவுதான். சோ ரைட், அடுத்து பிரைஸ் சிப்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம். இதெல்லாம் நிறைய செக்ஷன் இருக்கு. ரைட், இந்த செக்ஷன்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மணி சர்க்குலேஷன் SBI இல்ல, அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் காமிச்சு அவங்களுக்கு அவ்வளவு. நீங்க உங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுத்திருக்கும், என்ன பேசிஸ்ல நீங்க வாங்கிருக்கீங்க, எதுக்காக வாங்கிருக்கீங்க, இன் ஃபியூச்சர்ல நாங்க உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ஒரு மாசம் சம்பளம் கொடுப்போம், இது எப்படி கொடுக்க போறோம், எங்களுக்கு எங்க இருந்தெல்லாம் ஃபண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்க என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத டீடைலா உங்களுக்கு ரிப்போர்ட்டா எழுதி கொடுத்துறணும். இது ஃபுல் ஃபோர். ஓகே, சோ அவங்க பார்த்தாங்க. சோ மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் அது வராது. ரைட், சொல்லிக்கலாம் தான் இருக்கு. டைரக்ட் செல்லிங் ஆக்ட் படி பிரச்சனை அப்படின்னு சொல்லிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு டைரக்ட் செல்லிங் ஆக்ட்ன்றது டிசம்பர் மாசம் தான் வந்திருக்கு. டிசம்பர் மாசம் தான் 2023 டிசம்பர் மாசம் தான் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்திருக்கு, சரிங்களா? ரைட், அதுதான் விஷயம்.
அப்படி இருக்கும்போது இது டேரக்ட் செல்லிங்கே வராது. அதுவும் தாண்டி டேரக்ட் செல்லிங்ல என்ன ஒரு இஷ்யூஸ்னா இருக்கு, முதல்ல நம்ம கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு லீகல் டீம்ல இருந்து அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எஸ்பிஓ நாங்க எல்லாரும் நிறைய உட்காந்து நிறைய விஷயங்கள் கதை பண்ணி அப்ளோ ஃபில் பண்ணிடும். ரைட், நாங்க பிசினஸ் பண்ண இருக்கோம். எங்களுடைய பிசினஸ்ல எது தப்புன்னு சொல்லி நான் திருத்திக்கிறோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இங்க இந்த அப்புறம் எதுவுமே கிடையாது. ஓகே சார், இப்போ நாங்க பண்றோமா, நாங்க எங்களுக்கு தேவை பிசினஸ் தான். எங்களுடைய பிசினஸ்க்காக நாங்க இந்த மாதிரி வச்சிருந்தோம் ஜாயினிங் இந்த மாதிரி டீம் க்ரோத் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருந்தோம். ஓகே, அதெல்லாம் எடுக்கணும். நோ ப்ராப்ளம் சார், நாங்க இருக்கோம். இந்த வீடியோ ஆஃபீஸர்ஸ்ங்க நிறைய விஷயங்கள் கொடுத்து பிரைம் லீடர்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். அதெல்லாம் எடுத்துங்க அப்படின்னு. நோ ப்ராப்ளம். ஏன்னா அதை நம்பி கம்பெனி இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ரைட், ஆனா இப்போ வீடியோ ஆஃபீஸர்ஸ்ல இருக்கு, வேற மாதிரி கொண்டு வந்துருக்கும். சரியா? ரைட், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, நாங்க பண்ணல. அவ்வளவுதான். ஏன்னா அது இல்ல எங்களுக்கு பிசினஸ். நியூ ஜாயினிங் வந்து அவருடைய ஃபோக்கஸ் என்ன, இந்த மாதிரி இந்த பிரச்சனையே இவங்க பாத்தீங்க கம்பெனி மேல சொல்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள வருவாங்க, அவங்க வந்து ஏதாவது சொல்லி ஆசை வார்த்தைகள் காமிச்சு ஸ்டார்டிங்ல வரவங்க வருமானத்தை எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நம்பி என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போனா அவங்களால இன்கம் கொடுக்க முடியாது, ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அப்ப லாஸ்டா வந்தவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, போட்டவங்க ஏமாந்துவாங்க அப்படிங்கிறதா இது காலகாலமா இருக்கிறது. இது உண்மையும் கூட 99% கம்பெனி இப்படி தான் இருக்கு. உண்மை அதுதான். கடைசியா வரவங்க ஏமாந்துட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில நடக்கக்கூடிய ஜாயினிங், புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க இல்ல, சோ அந்த ஜாயினிங் அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் ஓபனா சொல்றேன், அந்த ஜாயினிங் அவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். ரைட், எதை கொடுத்தாலுமே சரிங்களா, நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது. ரைட், ஓகே, சிம்பிளா சொல்றேன். என்னன்னா, எங்க பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் தெரியும். அதை செக் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டா ப்ரூவ் பண்ணணும். நான் உங்களுக்கு சம்பளம் போடுறோம், எஸ்பிஓ உங்களுக்கு சம்பளம் போடுதுன்னா அது எஸ்பிஓல ஜாயினிங் வந்தா மட்டும்தான். புதுசா ஜாயின் இன்னொன்று வரது நின்று போச்சுன்னா சம்பளம் போட முடியாது அப்படின்னா அது கம்பல்சரி தப்பு. அந்த மாதிரி பிசினஸ் நடக்கக்கூடாது. பட் எஸ்பிஓ அப்படி கிடையாது. அதை நம்ம கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட், ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டோம். எஸ்பிஓ பண்ணணும்னு நினைக்கிறது பிசினஸ், அதுக்கு டீம் க்ரோத் தேவைப்படுது. அதுக்கு நம்ம கான்செப்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அதனால தான் இன்னைக்கு அத்தனை பேருக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன்னா அத்தனை பேருக்கு மாசம் சம்பளம் போடுறதுல ஒரு 10 to 20% ஆஃப் அமௌண்ட் தான் மந்த்லி உங்களுக்கு போடக்கூடிய சேலரியில 10 to 20% அமௌண்ட் தான் நீங்க எல்லாரும் இவ்வளவு நாள் எஸ்பிஓ நீங்க பே பண்ணுது. சரியா? அப்ப அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. தாராளமா நாங்க ரீஃபண்ட் கொடுத்தோம். ஏன்னா இது ரெண்டு ரீசன் இருக்குங்க. ரீஃபண்ட் கொடுக்கிறதுக்கான ரெண்டு ரீசன். அதை நாங்க கொடுக்குற சொல்றதுக்கான காரணம், எங்களுக்கு யூசர்ஸ் தேவைப்பட்டாங்க, லாக்ஸ் கணக்கில் யூசர்ஸ் தேவைப்பட்டாங்க. அதனால இந்த மெத்தட்ல நாங்க யூசர்ஸ் கொண்டு வந்தோம். சரியா? அதுலயுமே தப்பு இருக்குன்னு சொல்லி நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது என்ன மிஸ்டேக் சொன்னாங்க, நீங்க வந்து லெவல் பேஸ்ட் இன்ட்ரோ போனஸ் இன்கம் கொடுக்குறீங்க, இந்த பிரைம் லீடர்ஸ் இதெல்லாம் எடுத்துங்க, நீங்க ரெஃபர் வச்சுக்கலாம், டைரக்ட் ரெஃபர் நீங்க ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்காக ஒன் டைம் கமிஷன் கொடுக்க சொல்லுங்க, அது பிரச்சனை கிடையாது. ரைட் அப்படின்னு சொல்லினாங்க. ஓகே, டைரக்ட் ரெஃபர் அலோட், அது பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட் அலோ பண்றாங்க. சரிங்களா? லெவல் பேஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. ரைட், இத்தனை பேர் சேர்த்தோம், அத்தனை பேர் சேர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்க மாத்துங்க, நோ ப்ராப்ளம், நாங்க மாத்திரோம். அவ்வளவுதான், அக்செப்டட். ரைட், அதுல யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் நாங்களே ஆல்ரெடி அப்ளை பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்கும். சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ப்ரூஃப் இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சது. சரியா? அது ப்ரூவ் பண்ணியாச்சு. அவங்க எல்லாம் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வராது அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. அதோட இன்னும் கிளியரா சொல்லிருக்காங்க. நம்ம தெளிவா எல்லாம் படிச்சு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் அவசியம் இல்லை, சும்மா ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். ஸோ அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன விட்னஸ் கொடுத்துருந்தோமோ, கொண்டு போயிருந்தோமோ, ப்ளஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் ரொம்ப கிளியரா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாத எந்த ஒரு பர்சன் கிட்ட தனிப்பட்ட பர்சன் கிட்ட எஸ்பிஓ அகைன்ஸ்டா இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரலன்றதும், ஆர்பிஐ கொடுத்திருந்த அந்த செக்ஷன்ஸ்க்கு அந்த செக்ஷனுக்கு ஏத்த மாதிரி எஸ்பிஓல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல அப்படிங்கறதையும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த செக்ஷனுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த செக்ஷனுக்கு ஒன்லி நடக்குதா, அது மாதிரி தான் இருக்கா இந்த கம்பெனியோட பிசினஸ் ஆக்டிவிட்டி, டிரான்சாக்ஷன்ல இருந்து A to Z எல்லாமே அப்படிதான் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் எப்படி வரும்? நீங்க ஒரு சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த சர்வீஸ்க்கு நான் டாக்ஸ் கட்டுறேன், எஸ்பிஓ வந்து ஜிஎஸ்டி ஃபைல் வந்து டாக்ஸ் ஃபைல் வந்து ரைட், உங்களுக்கு அந்த சர்வீஸையும் கொடுத்துருக்கு. இந்த செக்ஷனுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த செக்ஷனுக்கு ஒன்லி நடக்குதா? அது மாதிரி தான் இருக்கா இந்த கம்பெனியோட பிசினஸ் ஆக்டிவிட்டி, டிரான்சாக்ஷன்ல இருந்து A to Z எல்லாமே அப்படிதான் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் எப்படி வரும்? நீங்க ஒரு சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த சர்வீஸ்க்கு நான் டாக்ஸ் கட்டுறேன், எஸ்பிஓ வந்து ஜிஎஸ்டி ஃபைல் வந்து டாக்ஸ் ஃபைல் வந்து ரைட், உங்களுக்கு அந்த சர்வீஸையும் கொடுத்துருக்கு. ரைட், இப்போ வரைக்கும் உங்களுக்கு லாகின் மட்டும் தான் உங்க எல்லாருமே அது கொடுத்து வச்சிருக்கோம், லாக் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு யூசர்ஸ்க்கு அது இருக்கு. அது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் தெரியும், வித் டாக்குமெண்டோட ப்ரூவ் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க சார், இன்னைக்கு நான் யூசர்ஸ் கூட சொல்லல நான். ஏன்னா இப்போ அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் மட்டும் தான், ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் மட்டும் தான். அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய ஜாப் நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம். எல்லாம் பிளான் சார், ஒரு ஃபியூச்சர் எங்களுடைய இந்த கான்செப்ட்காக அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஜாபா மாத்தி ட்ரைனிங் கொடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க பண்ண போறாங்க. அதுக்கான ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதும் நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு க்ளோஸ் ஆக்சஸ் கொடுத்துருவோம். அது உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். சோ எப்போ உங்களுக்கு அந்த வர்க் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்பதான் கொடுத்து நம்ம பதில் சொல்லிருக்கோம். அதனால இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தேவையில்லாத யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எஸ்பிஓ சொல்றது இங்க ஒரு 60 to 70% பீப்பிள் கேட்க மாட்டாங்க ஸ்டார்டிங்ல. அவங்க 100% பீப்பிள் கேட்பாங்கன்னா ஒரு எப்பயுமே ஒரு 10% பீப்பிள் கேட்கவே மாட்டாங்க. எப்பயுமே ஒரு 90% பீப்பிள் கேட்கறதுக்கு ஒரு 1 week to 10 days ஆகும். லாஸ்ட் வீக் ஒரு விஷயம் கொடுத்து ஒரு 5 பாயிண்ட் ரிலேட்டடான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. வந்துட்டே தான் இருக்கு, மெயில் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சது, இதுக்கு அப்புறம் வரதெல்லாம் ரிக்வெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு நைட் வரைக்கும் சரி ஓகே விடுங்க, பரவாயில்ல, இவ்வளவு நாளா சார் கொடுப்பாங்க, பரவாயில்ல விடுங்க, பாத்துக்கலாம். ரைட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க கூடாது. நம்மளாம் கரெக்டா இருக்குமா? நம்மளால ஒரு டைம் ஒரு விஷயம் செய்ய முடியாத போகுது இல்ல, அதனால இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் வேண்டாம், பரவாயில்ல எடுத்துங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ இன்னைக்கு நைட் வரைக்கும் எடுத்துவாங்க. ஏன்னா இது டிலே ஆயிடுச்சுன்னா அது டிலே ஆகிட்டே போதும். அந்த அன்பிளாக் ரிக்வெஸ்ட் கிளியர் ஆகும். அன்பிளாக் ரிக்வெஸ்ட் கிளியர் ஆனாதா அந்த ரிஜெக்ட் ரிக்வெஸ்ட்க்கு நம்ம 60 நாள் பேமெண்ட் போறோம்னு சொல்லி அதை மூவ் பண்ண முடியும். இது மாதிரி ஓடிட்டே இருக்கக்கூடாது. அதனால நீங்க இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு எடுத்துங்க. இதுக்கு அப்புறம் அதெல்லாம் ரிக்வெஸ்ட் எடுக்காதீங்க. சோ அவங்க தான் பெண்டிங்ல விடுங்க. ஒரு 3 months நம்ம இந்த பிரச்சனை முடிச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த ஒர்க் போனதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு தனி டீம் போட்டு பேக்ல செக் பண்ணி பார்த்தா அவங்க கிளியர் பண்ணி விடலாம். அவங்க 100% ரீஃபண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்காது. இந்த ரேட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு மெயில்ஸ்க்குமே சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. அவங்க ஐடி கேன்சல் பண்ணி அவங்க பேமெண்ட் சரண்டர் பண்ணிடும். அவ்வளவு முடிஞ்சது. ரைட், சோ அது கிளியரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே, சோ அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஆர்பி கொடுத்துருக்க எந்த ஒரு செக்ஷன்ஸ்க்கும் ஆர்பி கொடுத்துருக்க அந்த அலிகேஷன்ஸ்க்கு எஸ்பிஓ வராது. பிளஸ் முதல்ல எஸ்பிஓ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் EOWங்கிறதே வராது. அது ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? EOW டிபார்ட்மெண்ட்ங்க இந்த கம்பெனியோட விஷயம் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வராது. ஏன்னா இவங்க பண்ற பிசினஸ் EOW எந்த மாதிரி கேசஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த MLM பான்சி ஸ்கீம், மணி சர்க்குலேஷன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பணம் கொடுக்குறது ஏமாத்திட்டு போறது, அதிகமாக வட்டி கொடுக்குறது ஏமாத்துறது, ரைட், இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றது, இந்த பொருள் கொடுக்குறது அந்த பொருள் சொல்லி ஏமாத்துறது, நிறைய விஷயங்கள், நிறைய டிஃபரெண்ட் கேட்டகரி இருக்கு. ரைட், சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். பட் எஸ்பிஓட கான்செப்ட்
அவங்க பே பண்ணதுல இருந்து எவ்வளவு நம்ம பக்கம் ரெக்கார்டோட கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எஸ்பிஓ கம்பல்சரி எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை கடைசியாக தெரிய போட்டுருப்பாங்க. ஸோ இது இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அது இப்போதைக்கு முடியாது. ஏன்னா அது என்ன ஆர்பிஐ கிட்ட போய் சேர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் ஆகும். ஆர்பிஐ கிட்ட போயிட்டு அதை அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு அப்ரூவல் வரும். நமக்கு வராது. ஏன்னா இப்போ வரைக்குமே ஆர்பிஐ டேரக்டா எஸ்பிஓக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது கிடையாது. அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க ஒரு 2% ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே இந்த கம்பெனிக்கு அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கொடுத்த மாதிரி தான் இருக்குன்னா நீங்க ஆக்ஷன் எடுங்க. அவங்க கொடுத்த மாதிரி கம்பெனில தான் நீங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க. அவ்வளவு முடிஞ்சது. இவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதை அவங்க செக் பண்ணி பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன்னா ஒன்று 2 விஷயம் எல்லாம் கொடுக்கல. அவ்வளோ ரிப்போர்ட்ஸ் பக்கம் எல்லாத்துக்கும் உட்காந்து கிளியரா ப்ரூஃப் எடுத்து ஒரு சில ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆயிடுச்சு. ஒன்று செக் பண்ணி பார்த்தா அவங்க ப்ராப்பரா அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போயிடுச்சு. அது அவங்களே தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ டெபுட்டி சூப்பரண்டா போலீஸ் அவர் தான் நம்ம இந்த கேஸுக்கான ஐஓ ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரைட். ஸோ அவர் கிளியரா செக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் தெரியப்படுத்தியாச்சு. நாங்கள் நேரடியாக கேட்டோம் ப்ராப்ளம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த கேஸ் சம்பந்தமாக நம்ம பேச வேண்டியது ரைட். இதில் தெளிவாக வந்து இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஏன் எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு யாரால அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க்கோட வச்சிருக்கேன். அதுவும் ஒரு சில காரணத்துக்காக தான். சரிங்களா ரைட். என்னதான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க சொல்லிட்டேன். இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஸ்பிஓ மட்டும் தான் நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றது எஸ்பிஓ மட்டும் தான் நடக்கும். ரைட். இந்த 8 மாசத்துல 8 மாசம் ஆயிடுச்சு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா 8 மாசத்துல குறைஞ்சது ஒரு 30 கம்பெனி ஓபன் பண்ணிருப்பாங்க க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்ல கத்துறேன். அது போயிட்டாச்சு போர்ட்ஸ் போச்சு நீங்க சொல்லி அதெல்லாம் போய் தேவையில்லாத ஏமாறாதீங்க ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு கம்பெனி காசு தராங்கன்னா போதும். மக்கள் பிளைண்டா இருக்காங்க. நிறைய மக்கள் ரொம்ப பிளைண்டா இருக்காங்க. நமக்கு காசு வருதா அது எப்படி போனா என்ன இருக்குன்னு மக்கள் நினைக்கிறதுனால தான் அந்த கம்பெனி ஓபன் பண்றாங்களோ நமக்கு காசு வருதா யார் பாதிக்கப்பட்டா என்ன நினைக்கிறாங்களோ யாருமே வந்து சரி நாம வாங்குறோம் ஓகே இது கண்டினியூ இருக்குமா இந்த கான்செப்ட் என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன இந்த மாதிரி பேசிக்கான क्वेश्चंस கேட்கறது இல்ல. நம்மளால அவங்களை திருத்த முடியாது வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மக்கள் திருத்தறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்மளால முடிஞ்சது எஸ்பிஓல இருக்கவங்கள அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கத்து கொடுத்து நாம நம்ம பிசினஸ் பார்க்கலாம் ரைட். சோ எஸ்பிஓ எடுக்கிற முடிவுகள் இனிமேல் எஸ்பிஓல ஜாயின் கிடையாது. 99.999.9% கண்டிப்பா அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு ஜாயின் கண்டிப்பா எஸ்பிஓல இருக்காது ரைட். இது ஏன் அந்த 0.1% வைக்கிற பெண்டிங்ல வைக்கிறனா கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர்ல கூட வரலாம். இன் ஃபியூச்சர்ன்றது ஒரு சில வருடங்கள் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் வரலாம். அன்னைக்கு என்ன சொன்னீங்க ஜாயினிங் வராதுன்னு சொல்லிட்டு கூட இல்ல வரலாம்ன்றது இப்போ வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லாத விஷயம். இந்த பிரச்சனையே புதுசா ஜாயினிங் வந்தாதான் பிரச்சனை. எங்களுக்கு ஜாயினிங்கே வேணாங்க. அந்த ஃபீஸ் வச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறது கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு ரைட். அது அப்படி சொல்றாங்க. அது தேவையே இல்ல ரைட். நமக்கு ஒரு 500 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா அதுக்கேற்ற வருமானம் வரப்போது அதை ஸ்பிளிட் பண்ணிட்டு போறோம். 50,000 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா அதுக்கேற்ற வருமானம் வரப்போது அதை ஸ்பிளிட் பண்ணிட்டு போறோம். இது ஒரு கான்செப்ட் தானே. 500 பேர் போதும். 500 பேர் 100 பேர் போதும். தப்பு யார் வேணாங்க அதுக்கேற்ற வருமானம் ரைட். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு போறோம். 500 பேருக்கு 10,000 கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ 100 பேருக்கு 10,000 கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதானே நம்ம கான்செப்ட் தானே ரைட். அது போதுமானது இல்ல. அதை கிளியரா வச்சுக்கோம் ரைட். ஜாயினிங் அப்படிங்கிறது இனிமேல் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் எஸ்பிஓல ரைட். இந்த லோகோவுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் எஸ்பிஓ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். நீங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க எஸ்பி சும்மா பிளான் மாத்திட்டே இருக்காங்க ஜாப் மாத்திட்டே இருக்காங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது கம்பெனிக்கு தெரியும் இல்லையா. ஏன் வேற ஜாப் கொடுத்துட்டே இருக்காங்க பிளான் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரைட். சார் இனிமேல் பிளான் சேஞ்சஸ் வருமா ஜாயினிங்கே கிடையாது. இனிமேல் அந்த பிளான் சேஞ்சஸ் இருக்கு. ஜாயினிங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. இங்க ஏன் பிளான் சேஞ்ச் ஆக போகுது ரைட். நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டோம். எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் எஸ்பிஓல ரைட். இந்த லோகோவுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் எஸ்பிஓ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். நீங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க எஸ்பி சும்மா பிளான் மாத்திட்டே இருக்காங்க ஜாப் மாத்திட்டே இருக்காங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது கம்பெனிக்கு தெரியும் இல்லையா. ஏன் வேற ஜாப் கொடுத்துட்டே இருக்காங்க பிளான் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரைட். சார் இனிமேல் பிளான் சேஞ்சஸ் வருமா ஜாயினிங்கே கிடையாது. இனிமேல் அந்த பிளான் சேஞ்சஸ் இருக்கு. ஜாயினிங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. இங்க ஏன் பிளான் சேஞ்ச் ஆக போகுது ரைட். நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டோம். ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம ட்ரைனிங் பீரியட்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 months ஆச்சு பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே ட்ரை பண்ணுவோம். அந்த 4 months எல்லாத்தையும் நம்ம சேர்த்து செய்யறோம். அவ்வளவுதான். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம Facebook ஷேர் பண்ற விஷயங்கள் பண்ணிருக்கோம். எஸ்பிஓல இருக்காங்க கமெண்ட்ஸ் பண்றது பண்ணிருக்கோம். ரேட்டிங் கொடுத்து பண்ணிருக்கோம். அடுத்து வேற என்ன பண்ணிருக்கோம் வீடியோ வாட்சிங் பண்ணிருக்கோம் ரைட். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒர்க் பண்ண போறோம். அவ்வளவுதான் சரியா ரைட். நம்பர் 1 எஸ்பிஓட அந்த லோகோக்கு பின்னாடி இருக்கிறது வருமானம். ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பிஓ மூலமா கிடைக்கிற மக்களுக்கு அப்படிங்கிறது அது ஆல்ரெடி கிடைச்சிட்டு தான் இருந்தது. அதை இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா வித் அப்கிரேடா இன்னும் பெட்டரா ரைட். இன்னும் பெட்டரா இன்னும் பெர்ஃபெக்ட்டா ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அதிகப்படுத்திருக்கோம் ரைட். ஒன்று அடுத்தது எஸ்பிஓல ரெண்டாவது இருக்கிறது அந்த எஜுகேஷன். இது எஸ்பிஓட லோகோல இருக்கு. இதெல்லாம் எப்ப பண்றது ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க. ரொம்ப ஒரு சிலர் தான் யோசிச்சிருப்பீங்க. இப்போ கொண்டு வரும் எஸ்பிஓல ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வரும் ரைட். அது என்ன ஏதுன்றதெல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிசினஸ் கிராஜுவேஷன் வித் ஏர்னிங் ரைட். உங்களுக்கு ஒரு பிசினஸ் ரிலேட்டடான கோர்சஸ் கொண்டு வராங்க எஸ்பிஓல. கோர்சஸ்னா நீங்க எப்பயும் போல ஆன்லைன்ல இருக்கும். நீங்க அதை பர்ச்சேஸ் பே பண்ணணும் படிக்கணும் எல்லாமே ஃப்ரீ தான் சரியா. ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறீங்க. எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். எஸ்பிஓவே கொடுக்கக்கூடிய மற்ற கம்பெனி கொடுக்கறதெல்லாம் எஸ்பிஓ கொடுக்க முடியாது. லைக் இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா படிச்சிட்டு இருக்கீங்க எஜுகேஷன்ல சோ அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க. நம்ம சர்வீஸ் தான் பண்றோம் ரைட். அது எஸ்பிஓ பிசினஸ் கிராஜுவேஷன் ரைட். கிராஜுவேஷன் அது ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்போ நீங்க ஸ்கூல் படிக்கிறோம்னா ஸ்கூல் படிச்சு முடிச்ச உடனே அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கூல்ல நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிப்போம் ரைட். காலேஜ் போகும்போது நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சு அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான வேலைக்கு போவோம் இல்லையா. சோ அந்த கான்செப்ட் தான் பிசினஸ் கிராஜுவேஷன் தேர்ட் ஆப்ஷன். இங்க ஃப்ரீ எஜுகேஷன்ல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்போம் சரிங்களா ரைட். ஃப்ரீ எஜுகேஷன் பிசினஸ் கிராஜுவேஷன் ஃப்ரீ தான். அதுவும் ஃப்ரீ 100%. அது ஃப்ரீ போட்டுக்கணும் மிஸ் பண்ணிட்டாங்க ரைட். ஃப்ரீ பிசினஸ் கிராஜுவேஷன் தான் ரைட். ஏன்னா வித் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியோட இருக்கு. அவங்க அதை படிக்கும் போது ஏர்னிங்ஸ் இருக்கலாம். இந்த வேலை காலேஜ் நிறைய கேள்விப்பட்டீங்க ரைட். சோ அவங்க அந்த பிசினஸ் எஜுகேஷன் படிக்கும் போது அவங்க என்ன பண்ணலாம் சம்பாதிக்கவும் முடியும். பிளஸ் அதை முடிச்சதும்
அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது 100% உத்தரவாதம். நாங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே அந்த பிசினஸ் எஜுகேஷன் ஏன் அதை சொல்றோம்னா அது ஒரு பிசினஸ் கோர்ஸ். அது முடிச்சதும் அவங்க அந்த பிசினஸ் 100% ஸ்டார்ட் பண்ணலாம். அதை ஜாயின் பண்ற அத்தனை பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி இதாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் படிச்சு முடிச்சவங்க எல்லாராலையும் அதை ஸ்டார்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா படிக்க வரவங்க எல்லாரும் கண்டிப்பா பாஸ் பண்ற ரேஞ்சுக்கு படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல செட் ஆக மாட்டேன்னு ஒன்றும் முடியல. அந்த படிப்பு ஒழுங்கா படிச்சாங்க 100% படிச்ச அத்தனை பேரும் கத்துக்கிட்ட அத்தனை பேரும் திறமையா கத்துக்கிட்ட அத்தனை பேருமே அந்த பிசினஸ் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸை ஜாயின் பண்ண அத்தனை பேரும் பிசினஸ் பண்ணலாம். ரைட், அதுக்கு SBI அஷூரன்ஸ் கொடுக்கும். ரைட், அடுத்து நாலாவது இருக்குது சேவிங். இப்போதைக்கு டைம் இல்ல, அதை தூக்கி பத்திரமா வச்சிடலாம். அது ரொம்ப பெண்டிங்ல தான் இருக்கு. சரியா, நம்ம பேலன்ஸ் இருக்க 3 விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். ஃபியூச்சர்ல தேவைப்படும் போது அதை கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதா. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அவ்வளோ இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு தான். நம்ம ஸ்டார்ட் முடிச்சுக்கலாம். ஒரு 1 hour முடிச்சோம்னு நினைக்கிறேன். நீங்களே ஏன்னா பிளான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது. எனக்கு நிறைய பேசணும். ஸோ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிடலாம். பட் நாளைக்கு எதுவுமே நமக்கு இஷ்யூஸே வரக்கூடாது. இப்போ அதை மெயில் போட்டுட்டு இருக்காங்க. ரைட், இது எல்லாமே லான்ச்சஸ் கொண்டு வந்திருக்கே தவிர ஆடி மாசம் 1ஆம் தேதி அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல. ரைட், ஓகே. கமெண்டர்ஸ் அதை நாங்கள் யோசிக்கல. கமெண்டர்ஸ் முன்னாடியே பண்ணணும், ஒரு முன்னாடியே சரி பண்ணிடலாம். என்ன இருக்கு, சரி ஓகே. ஜென்ரலா SBIல இருக்க எல்லா கம்ப்ளைண்ட்மே பிளஸ் லாஸ்டா ஒரு 5 டாபிக் கொடுத்துருந்தோம். இப்போ அதை மெயில் போட்டுருக்காங்க. ரைட், இது எல்லாமே அதிகபட்சம் இன்னும் 10 நாள். இந்த 10 நாளைக்கு அப்புறம் எதையுமே தர மாட்டாங்க மீட்டிங். இந்த 10 நாள்ல இது வரைக்கும் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்திருக்கோ அது எல்லாமே சால்வ் பண்ணிடுவாங்க. இன்னையோட புது ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ண சொல்லியாச்சு. நோட் பண்ணுது. இன்னைக்கு டேட்டுக்கு அப்புறம் மறுபடியும் எந்த புது ரிக்வெஸ்டும் அக்செப்ட் ஆகாது. ஓகே, இது வரைக்கும் இத்தனை மாசமா எடுத்த எல்லாத்தையுமே அடுத்த 10 டேஸ்க்குள்ள ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த பிளான் லான்ச் பண்ணிட்டோம்னா அடுத்த நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட் என்ன 14. ஸோ 24 வரைக்கும் 24க்குள்ள இந்த ஒரு என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மெயில் சேஞ்சிங், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் மத்தவங்க கிட்ட இருந்து வாங்காதீங்க அப்படின்னு லாஸ்ட் டைம் லாஸ்ட் ஆடியோல சொல்லியும் நிறைய பேர் வாங்கிருக்கீங்க. அதனால கண்டிப்பா நீங்க என்ன வாங்கணும்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொன்னா அப்படி இருந்து நீங்க பண்ணிருக்கீங்க. நான் ஒன்றும் முடியாது. ஓகே, அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. நோ ப்ராப்ளம். ஸோ ஒர்க் கஷ்டமா இருக்குமா? ஒர்க் எல்லாம் கஷ்டமா இருக்காது. வேற ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். கண்டிப்பா கொடுக்கும். நீங்க ப்ராப்பரா பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும். எங்க சைடுல பண்ண மாட்டலாம் சொல்ல மாட்டோம். நீங்களே பண்ண மாட்டோம் வேணாம் அப்படின்னு நீங்க டைல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரே டெய்லி போதுமானது அப்படின்னு. ரைட், நியூ பிளான் கான்செப்ட் அந்த மாதிரி. ரைட், ஏன்னா ஒர்க் தானே பேஸ்ட் ஒர்க் போது கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்காதீங்க. நிறைய வாரி வச்சுக்கலாம், மட்டும் வச்சுக்காதீங்க. ரைட், வீட்டில் 4 பேருக்கு 10,000 சம்பாதிச்சா போதும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ டைம்ல டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்றது நான் 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா வேற அப்படியே அதே போதும் எனக்கு ரொம்ப ஆசைப்படுறதுனால போய் எல்லாத்தையும் மாட்டிக்கும். ரைட், இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அப்போ மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ள இவ்வளோ நாள் நீங்க பெண்டிங் அதெல்லாம் கொஞ்சம் மெம்பர்ஸ் தான். சரியா, அந்த பெண்டிங் இப்போ மெயில் அனுப்ப சொல்லி ஒரு டாபிக் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 15,000 மெயில்ஸ் வந்திருக்கு. ரைட், ஏன் என்னன்னு ஒன்றும் புரியல. அவ்வளோ மெயில்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி முடிச்சிட்டாங்க. நாளையோட முடிச்சோம். சரிங்களா, செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் கிளியரா உங்களுக்கு அப்டேஷன்ஸ் நான் அப்போ கொடுக்குறேன். ஸோ அப்புறம் அதை பற்றி பேசலாம். நாளைக்கு ஆஃப்டர்நூன்ல இல்லை ஈவினிங் நமக்கு இருக்கு என்னென்ன இஷ்யூஸ் எப்போ முடியும் அப்படிங்கிறது கிளியரா நம்ம பேசுவோம். எது வேணாலும் 10 டேஸ்க்குள்ள எல்லா இஷ்யூ முடிக்க சொல்லியாச்சு. அது முடிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேலையை பார்க்கணும். ரைட், அது கிளியரா இருக்கு. அடுத்தது நியூ பிளான் லான்ச் எங்க டேட் தெளிவாக போட்டாச்சு. 17ஆம் தேதி. ஓகே, 17 அன்னைக்கு நியூ பிளான் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இனிமேல் SBI எப்படி பண்ண போறோம்? 3 கேட்டகரி ஒர்க் இருக்கு SBI. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி பீப்புள் நம்ம கம்மியான பீப்புள் மட்டும் அலோடு வரும். அதாவது டேலண்ட் இருக்க மட்டும் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்தா அந்த பண்ண முடியாது. அது ஆக்சுவலி ஃபியூச்சர்ல அந்த 2 கேட்டகரிக்குள்ளே எல்லாருமே வந்துருவாங்க. நான் பிளான் பப்ளிஷ் பண்ணும்போது டீடைல்ஸ் சொல்றேன். ஓகே, என்னன்னா அந்த ஒர்க் பண்ற அளவுக்கு அவங்க நாலேஜபிள் பர்சனா இருக்கணும். ரைட், அப்படி இருந்தா அது இன்கம் அதிகம். எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம். அவங்க நினைச்சாங்க அந்த ஜாப் அந்த 2 ஜாப் சூஸ் பண்றவங்க நான் சொல்லி ஃபியூச்சர் கான்செப்ட்ல எவ்வளவு நாள் சம்பாதிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய அவங்க இன்கம் அவங்க டிசைன் பண்ணலாம். ஓகே, SBI கொடுக்குறதையும் தாண்டி நிறைய வருமானங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரைட், அதான் நம்ம பிளான் லான்ச் அப்போ பார்க்கலாம். ஸோ 17ஆம் தேதி பிளான் லான்ச் இருக்கு. ரைட், வீடியோ செலக்ஷன் 100% வீடியோ செலக்ஷன் இருக்கு. பெயிண்ட் கிடையாது, எடுத்தாச்சு. வீடியோ செலக்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. அதுக்கு நம்ம பேசியிருக்கோம். ரைட், ஸோ 18ஆம் தேதி. ஸோ நம்ம பிளான் லான்ச் பண்ணதும் அந்த கையோட 18ஆம் தேதி வீடியோ செலக்ஷன் பண்ண போறோம். அது எப்படி என்ன அப்படிங்கிறத நாங்களே சொல்றோம். சரிங்களா, ரைட். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மெம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே யார் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரீங்களோ நீங்க அந்த சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி டீம் ஸ்ப்ளிட் பண்ண போறோம். அந்த ஒர்க் நடக்க போகுது. ரைட், இது ஒரு சில விஷயங்களுக்கு பர்டிகுலரா டேட் போட்டுருக்கும். ஒரு சில விஷயங்கள் பர்டிகுலரா இந்த டேட்னு சொல்ல முடியாது, போன நடக்கும். சரிங்களா, ஸோ ரீஃபண்டபிள் அண்ட் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ரீஃபண்டபிள் ஆல்ரெடி கொடுத்தவங்க அந்த லிஸ்ட் எடுத்துவாங்க. ஓகே, ஒரு 10 டேஸ்க்குள்ள. அதாவது எல்லாமே அந்த லிஸ்ட்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ 24 எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ அப்போ ரீஃபண்டபிள் கொடுத்தவங்க 27 அந்த டேட்ல பேமெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, நிறைய இல்லை, கண்டிப்பா போகும். 27 வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் நீங்க கொடுக்கலாம். அடுத்து ரீஃபண்டபிள் தான் போகும். SBI வேணாம்னு சொன்னவங்க ஆல்ரெடி மெயில் போட்டவங்க ரைட் எல்லாரும் அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பத்திரமா அனுப்பி வச்சோம். ஃபர்ஸ்ட் அவங்க பே பண்ணாம போகும். ரைட், அடுத்து அவங்க ஒர்க் பண்ணாம போகும். ரெண்டு பேரும் சேர்ந்து போனாலும் போகும். ஸோ நான் அப்போ உங்களுக்கு அப்டேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ரைட், அவங்களுக்கு எல்லாம் சம்பந்தப்பட்ட மெயில் வரும். மெயில் ரெகுலரா ஃபாலோ பண்ணல. நான் ஆல்ரெடி சொன்னதா மெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணல ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் பாருங்க இந்த ரிஜெக்ட் பண்ணவங்க ரீஃபண்டபிள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்களுக்கும் என்ன ப்ரொசீஜர்னா அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மெயில் போகும். சரிங்களா, ரைட். ஸோ செக் பண்ணி பார்த்து அவங்க பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அது மறுபடியும் ஆஃபீஸ் மெயில் அனுப்புறதுக்கு அப்புறம் அவங்க யூசர்ல என்ன பேங்க் டீடைல் கொடுத்துருக்காங்களோ அந்த பேங்க்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்க பேங்க் டீடைல் கொடுக்காத யாராச்சும் அதெல்லாம் பெண்டிங் வச்சு கடைசியா பேங்க் டீடைல் மேன்ல வாங்குவாங்க. ரிஜிஸ்டர் மெயிலுக்கு தான் மெயில் அனுப்புவாங்க. அக்கௌண்ட்ல என்ன மெயில் ஐடி இருக்கு ஐடியில அதுக்கு தான் மெயில் அனுப்புவாங்க. ஸோ அங்க இருந்து ரிப்ளை வரணும். அது ரிப்ளை வந்துச்சுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு அவங்க கடைசியா பேமெண்ட் போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்ட் கிளியர் பண்ணிட்டு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் நீங்க கொடுத்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா, மந்த் ஸ்டார்டிங் ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொல்றேன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்ப்போம் 100% ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து நம்ம 0 பண்ணிடுவோம். 0 பண்ணிட்டு தான் பிரைவேட் லிமிட்ல அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எவ்ரிதிங் 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுனால சோ ஃபுல்லா 0 பண்ணிடுவோம். 0 தான் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் 0 கொண்டு வந்துரும். ஒரு ரூபாய் கூட அக்கௌண்ட்ல வரல இல்லாத மாதிரி கொண்டு வந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ வித்ட்ராவல் 27th கொடுப்போம். சோ 27 கொடுத்ததும் சோ அதுல இருந்து
பேமெண்ட் போடுற ப்ராசஸ் எஸ்பிஓ பேமெண்ட் போடுற ப்ராசஸ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒர்க் பண்ற ப்ராசஸ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சோ ஒர்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பேட்ச் வைஸ் தான் கொண்டு போவாங்க. சோ அது என்னன்னு நான் சொல்றேன். எல்லாரும் ஒரே நாள் டக்குனு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. பேட்ச் வைஸா பிரிச்சு தான் கொண்டு போவாங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறேன். அப்ப எல்லாத்தையும் பேசணும்னா நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. பேட்ச் வைஸா பிரிச்சு தான் கொண்டு போவாங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறேன். அப்ப எல்லாத்தையும் பேசணும்னா நிறைய விஷயங்கள் ஒரு மறுபடியும் சொன்னதே பேசுகிற மாதிரி இருக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் குரூப் லாங்குவேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா இதுல குரூப் கிரியேட் பண்ண போறாங்க. சோ ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன். ரைட். சோ அந்த குரூப்ல அவங்க இருக்க போறீங்க. நம்ம அதுல வந்து ஒர்க் ரிலேட்டடான டவுட்ஸ் மத்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல ஆக்சுவலி எப்பவுமே ப்ரூஃப் ஷேர் பண்றதுக்கு மட்டும் நடக்குது. சோ எஸ்பிஓ வேணாம்னு சொல்றவங்க அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல தூக்கிடலாம். ஏன்னா இப்போ எஸ்பிஓட மெம்பர்ஸ் இந்த நியூ பிளான் ஓகே அக்செப்ட் பண்ணி உள்ள வரவங்க மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாரும் எடுத்து போறீங்க. சோ அவங்க மட்டும் தான் எஸ்பிஓல ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸா இருக்க போறாங்க. சோ அவங்களுக்கு மட்டும் தான் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கமிங் எஸ்பிஓல. ஓகே சோ மத்தவங்க மறுபடியும் உள்ள வர முடியுமா வாய்ப்பே இல்ல முடியாது. வெயிட் பண்ணலாம். ஓகே ரைட். நியூ பிளான் சொல்லியிருந்தேன் ஒரு 3 ஜாப்ஸ் இருக்கு. அந்த பேஸ் பண்ணி பிளான் ஸ்பிளிட் பண்ணனும். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது முடிச்சிடலாம். ரைட். எஸ்பிஓட இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ்பிஓல இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இது மட்டும் இல்லாத இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கு, கூடவே இன்னொரு பிசினஸ் சேர்த்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான விஷயங்களும் பண்ண போறோம். சோ அதுக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் யாரெல்லாம் இருக்கீங்களோ எஸ்பிஓல இருக்கவங்க தான். எஸ்பிஓல இல்லாதவங்களும் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். நோ ப்ராப்ளம். சரிங்களா? ரைட். அது ஒரு அடிஷனல் பிசினஸ். எஸ்பிஓட ஒன் ஆஃப் தி அடிஷனல் பிசினஸ் தான். அதையும் பண்ண போறோம். சோ இதெல்லாம் எப்ப என்ன டேட் தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு டேட்ல அது போக போகுது. ரைட். சோ எல்லாமே எவ்ரிதிங் ஓபன் ஆயிடும். எவ்ரிதிங் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது எதுவுமே மார்க்கெட்ல கிடையாது. ஓகே சோ ஒரு நீங்க 14 2 days 15 and 16 சோ 17th ஆகஸ்ட் சொல்லிருக்காங்க. நம்ம 16th அப்ளை பண்ணுவோம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. சோ 16th பிளான் லான்ச் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். சோ பிளான் லான்ச் ஆயிடும். சோ உங்களுக்கு நீங்க என்னென்ன கேட்டகரியா பொறுத்து வருது, யாராவது என்னென்ன கேட்டகரியில ஒர்க் பண்ண போறீங்க நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. வீடியோ ஆஃபீஸ் மட்டும் தான் நாங்க சூஸ் பண்ணுவோம். மொத்தம் நீங்க தான் சூஸ் பண்ணீங்க. சோ எந்த கேட்டகரியில நமக்கு செட் ஆகும் ஒர்க் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்து எல்லாமே நாங்க உங்களுக்கு பிளான் லான்ச் அப்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். ரைட். வேற மெயினா போகக்கூடிய கேள்வி தானே வித்ட்ராவல் எப்ப, ரீஃபண்டபிள் எப்ப, பிளான் லான்ச் எப்ப, ஒர்க் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளான் லான்ச் சொல்லியாச்சு, வித்ட்ராவல் ரீஃபண்டபிள் சொல்லியாச்சு. ஒர்க் ஸ்டார்ட் 100% ஆகஸ்ட் மாசம் 10 தேதிக்குள்ள 100% எல்லாரும் டெய்லி டாஸ்க் பண்ணுவீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே உங்களுடைய டெய்லி டாஸ்க் ஆகஸ்ட் மாசம் 10 தேதிக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. 14th சோ இன்னும் மேக்ஸிமம் 25 டேஸா இது மேக்ஸிமம் டேட். அதுக்குள்ள கம்பல்சரி நீங்க உங்களுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஓகே ரைட். வேற இதுதான் இந்த 5 क्वेश्चन தவிர வேற ஏதாவது இருக்கா? நம்ம லைவ் சாட் ஸ்டார்ட் பண்ணலாமா? லைவ் சாட். ஓகே லைவ் சாட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 क्वेश्चन தவிர்த்து ஓகே 5 क्वेश्चन பிளஸ் மேல ஜெனரலா இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கு. ரைட். சோ அது எல்லாருக்குமே ஆன்சர்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்த 10 டேஸ்க்குள்ள எல்லாமே கிளியர் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே லிஸ்ட் எடுத்தாச்சு. அதை கிளியர் பண்ணது மட்டும் அடுத்த 10 நாளைக்கு அட்மிட்டிங் வேலையா இருக்க போகுது. சோ அவங்க கிளியர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த கேள்விகளை தவிர்த்து மத்த ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம ஒரு half an hour போலாம். ஓகே ஏன்னா 1 hour முடிச்சிட்டோம். லைவ் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டு இருந்தது. சோ கேட்ட क्वेश्चன்ஸே மறுபடியும் கேட்காம பிளான் ரிலேட்டடா கேட்காம வேற ஏதாவது ஜெனரலா உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும்னு ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். அது கேள்விகளை போகிறத பொறுத்து என்ன மாதிரியான கேள்விகள் வருதுன்றத பொறுத்து அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கறதும் இல்ல போதும் ஸ்டாப் பண்றதும் நான் டிசைட் பண்றேன். ஓகே ரைட். ஓகே கமெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த கமெண்ட் பண்ற ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. ஓகே நோ 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 சாட் இஸ் டிசேபிள்ட் ஃபார் திஸ் லைவ் ஸ்ட்ரீம். நம்ம இது கொடுத்தாம வர போறது இல்லை. ஓகே நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஓகே லைவ் எண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல கமெண்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அந்த கேள்விகளுக்கு ஒரு half an hour பதில் சொல்லலாம். ஏதாவது டிஃபரெண்ட் டைப் இந்த क्वेश्चंस இல்லாம வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இல்லாம வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்ப அதை பத்தி ஆன்சர்ஸ் கொடுக்கலாம், பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கேட்ட எல்லாருக்குமே தேங்க்யூ. என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.